தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான சயின்ஸ் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் செஷனில் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து கெமிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட்டு 25 கொஷின். ஓகே, பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அமிலம் என்பது நீர்க்கரைசலில் H+ அயனிகள் அல்லது H3O+ அயனிகளை தரும் வேதிப்பொருளாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஆசிட் பேஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஆசிட் எடுத்துக்கிறோம், HCl எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். வாட்டரில் டிசால்வ் பண்ணும்பொழுது இது வந்து H+ கொடுக்கும். H+ அயன்ஸாகவும் ப்ளஸ் Cl- அயன்ஸாகவும் டிசோசியேஷன் ஆகும். ஓகே, இந்த வரக்கூடிய இந்த H+ மறுபடியும் இந்த H2ஓட ரியாக்ட் ஆகும். அப்போது H+ மறுபடியும் இந்த H2ஓட ரியாக்ட் ஆகும் பொழுது நம்மளுக்கு H3O+ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோனியம் அயானை தரும். இது ஹைட்ரஜன் அயான், இது ஹைட்ரோனியம் அயான். ஓகே, ஸோ இதை தான் நம்மளுக்கு இங்கே கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. அமிலம் என்பது நீர்க்கரைசலில் H+ அயனிகள் அல்லது H3O+ அயனிகளை தரும் வேதிப்பொருளாகும் என்று கூறியவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த தியரியை சொன்னது வந்து யார் அப்படின்னா அர்கனியஸ் சொல்லியிருப்பார். அர்கனியஸ் இந்த மாதிரி ஒரு ஆசிட் வந்து நீரில் டிசால்வ் பண்ணும்பொழுது அது H+ அயனிகளையும் H3O+ அயனிகளையும் தரும் அப்படிங்கிறது. இது வந்து யாருடைய தியரி அப்படின்னா அர்கனியஸ்னுடைய தியரி. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அர்கனியஸ். ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். இந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம வந்து இதில் வாட்டர் வச்சுருக்கிறோம்னு வச்சுப்போம். இதெல்லாம் வாட்டர். ஓகே, இந்த வாட்டரில் நம்ம வந்து இப்போது HCl இதில் வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறோம். அப்போ HCl இப்போ இது வரைக்கும் வாட்டர் இருக்குன்னா இந்த HCl தண்ணிக்கு முன்னாடி தண்ணியில் வந்து அது மிக்ஸ் ஆகாத வரைக்கும் அது எப்படி இருக்குன்னா HCl தான் இருக்கும். அப்போ தண்ணியில் அது வந்ததுக்கு அப்புறம் தான் இது HCl இருக்காது. H எல்லாமே H+னும் Cl எல்லாமே Cl- அப்படின்னா அயான்ஸ் டிசோசியேஷன் அப்படிங்கிறது ஆகும். அதுதான் இங்கே நம்ம ஈக்குவேஷன்ஸாக எழுதிருக்கோம். அப்போ டோட்டலாக அது என்னவா இருக்காதுன்னா HCl-ஆவே இருக்காது, H+ Cl- அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அயான்ஸாக டிசோசியேஷன் ஆகிடும். அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, அப்போ இதை சொன்னது வந்து யார் அப்படின்னா அர்கனியஸ் சொல்லியிருப்பாரு. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து அர்கனியஸ் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அதே மாதிரி ஒரு பேஸாக இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேஸுக்கு NaOH எடுத்துக்கிறோம். இது வந்து H2O முன்னிலையில் Na+ன்னும் ப்ளஸ் OH- அப்படின்னு சொல்லி தரும். அப்போது இது வந்து ஒரு காரமாக இருந்துச்சுனாக்கா OH- தரும். நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ஏன் நான் இது அங்கே போட்டிருக்கிறேன் அப்படின்னா இது உள்ளே இருக்கிறது எல்லாமே H+ Cl- எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகேவா, நிறைய H+ம் நிறைய Cl- இருக்குது. தண்ணிக்கு மேலே இருக்கிற வரைக்கும், வாட்டருக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இது என்னவா இருக்குன்னா HCl-ஆ இருக்குது, பிரியலை. அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் என்னென்னா நீர் முன்னிலையில் மட்டும்தான். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, நீர் கரைசலில். அப்போ நீர் கரைசல் இருந்துச்சுன்னா தான் இது இந்த ஆன்சர். நீர் கரைசல் இல்லைன்னா இந்த ஆன்சர் கிடையாது. அப்போ தண்ணிக்கு மேலே இருக்கிற வரைக்கும் அது என்னவா இருக்குன்னா HCl தான் இருக்குது. பாட்டில் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் தான் அது H+னும் Cl- அப்படின்னு சொல்லி டிசோசியேட் ஆகிருக்கு. அப்போ கண்டிஷன் இங்கே என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர் கரைசல் அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினில் சூஸ் தி கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியான இணையை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, எது வந்து சரியான இணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டு மேக் வாஷிங் சோப், சோடியம் ஹைட்ராக்சைடு டு மேக் பாத்திங் சோப், அலுமினியம் ஹைட்ராக்சைடு டு மேனுஃபேக்சர் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக், கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒயிட் வாஷிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது சலவை சோப் தயாரிக்க, சோடியம் ஹைட்ராக்சைடு குளியல் சோப் தயாரிக்க. இது வந்து நம்ம அப்படியே டோட்டலாக மாற்றிக்க வேண்டியது தான். என்னென்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து குளியல் சோப், பாத்திங் சோப் அப்படின்றது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது தான் பாத்திங் சோப். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது டு மேக் வாஷிங் சோப். அப்போ இது வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து பாருங்க, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அலுமினியம் ஹைட்ராக்சைடு நெகிழி மற்றும் ரப்பர் தயாரிப்பில் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது அலுமினியம் கிடையாது, அம்மோனியம். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு தான் நெகிழிகள் மற்றும் ரப்பர் தயாரிப்பில் பயன்படும். ஓகே, இது அம்மோனியம். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா
CaOH twice. இதுதான் கால்சியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னாக்கா KOH, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் எதுக்கு பயன்படுது அப்படின்னா வெள்ளை அடிக்க, கட்டிடங்களுக்கு சுவர்களுக்கு வெள்ளை அடிக்க. அப்போ இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அப்போது 4th ஒன் கரெக்டாக இருக்கிறதுனால ஆன்சர் வந்து ஒரு பேர் மட்டும்தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகே, 3rd கொஷின் பாருங்கள். இந்த 3rd கொஷின் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3, 4 அப்படின்னு கேட்டு இதில் எது வந்து ட்ரூவாக இருக்குது, எது ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க, எது சரி தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா இப்போ பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸை நம்ம வந்து வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம், வாட்டர் இதில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா அல்கலீஸ் அப்படின்னு பேர். ஓகேவா, அல்கலீஸ். பேஸ் அப்படிங்கிறது தமிழில் காரங்கள் அப்படின்னு சொல்லுவோம், காரங்கள். அல்கலீஸ் அப்படின்றத எரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறோம், எரிகாரங்கள். ஓகே, இப்போ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. பேஸ் இருக்குது, பேஸில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடுறோம், வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது என்னன்னு மாறிடுச்சுன்னா எரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெடி பண்ணணும். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, யாரெல்லாம் அதாவது அந்த எந்த பேஸ்லாம் வாட்டரில் ஆட் ஆயிடுச்சோ அதுதான் வந்து என்னவா மாறிடுச்சு, அல்கலிஸாக மாறிடுச்சு. அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்னா அல்கலிஸ் எல்லாமே எங்கேருந்து வந்தது, பேஸ்லேருந்து தான் வந்துச்சு இல்லையா. அப்போது எரிகாரங்கள் அனைத்தும் காரங்களாக இருக்கும். ஓகே, ஆர் அல்கலிஸ் ஆர் பேசஸ். ஓகே, ஆனால் எல்லா பேஸும் தண்ணியில் கரையுமா, எல்லா பேஸும் வாட்டரில் மிக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் எல்லா பேஸும் வாட்டரில் மிக்ஸ் ஆகாது. அப்போ பட் நாட் ஆல் பேசஸ் ஆர் அல்கலிஸ் அப்படின்றது இந்த கான்செப்ட் புரியுதான்னு பாருங்கள். வாட்டரில் பேஸை எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம், சிலது கரையுது சிலது கரையலை. யாரெல்லாம் கரைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு பேர் அல்கலிஸ். அப்போ அந்த அல்கலிஸ் எல்லாமே எங்கேருந்து வந்தாங்க, பேஸ்லேருந்து தான் வந்தாங்க. அப்போது எரிகாரங்கள் அனைத்தும் காரங்கள், காரங்கள் அனைத்தும் எரிகாரங்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா காரங்களும் நீரில் கரையாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த எரிகாரங்களுக்கு யாரெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லலாம், யாரெல்லாம் வாட்டரில் கரைகிறாங்களோ அவங்களாம் எரிகாரங்கள். அப்போது NaOH, KOH இவங்களாம் நம்ம எரிகாரங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பேஸாக இருக்கும். நம்ம தண்ணி சேர்க்க வாட்டர் மிக்ஸ் பண்ண அது வந்து தண்ணியில் கரையும். அதனால இதுக்கு பேர் நம்ம எரிகாரங்கள் சொல்கிறோம். ஆனால் இதுவே பாருங்க, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகலை. அதனால் இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும் பாருங்கள். ஆல் அல்கலிஸ் ஆர் பேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆல் அல்கலிஸ் ஆர் பேசஸ் பட் நாட் ஆல் பேசஸ் ஆர் அல்கலிஸ். யாரெல்லாம் அல்கலிஸ்னு வந்தாங்களோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக பேஸ்லேருந்து தான் வந்திருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் ஆகும், இது கரெக்டு. அடுத்து பாருங்கள், அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் தண்ணியில் கரையணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. தேர்டு பாருங்கள், அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஜிங்க் ஹைட்ராக்சைடு ஆர் அல்கலிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பேசஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே சேஞ்ச் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் அல்கலிஸ், அல்கலிஸ், இவங்க ரெண்டு பேரும் பேஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1, 2 இவங்க ரெண்டு பேரும் சரியாக இருக்கிறாங்க. 3யும் 4ம் கரெக்டாக இல்லை. அப்போது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ 1, 2 சரி, 3, 4 தவறு அப்படின்றது தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. We use toothpaste to brush our teeth because it is dash in nature அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாம் பல் துலக்குவதற்கு பர்பஸை பயன்படுத்துகிறோம், ஏனெனில் அது டேஷ் தன்மை கொண்டது. இது வந்து ஒரு காரத்தன்மை கொண்டது. இது வந்து ஒரு காரத்தன்மை அப்படின்றது தான் நம்ம பேஸ் அல்கலி நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். காரத்தன்மை உடையது. ஏன் காரத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சலைவா அப்படின்றது நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர், அந்த சலைவா அப்படிங்கிறது அமிலத்தன்மை உடையது. அப்போ அமிலத்தன்மையாக இருக்கிறதுனால அதை நியூட்ரல் படுறதுக்காக நம்ம எதை சேர்க்குறோம், காரத்தன்மை இருக்கக்கூடிய பர்பஸை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, உமிழ்நீருடைய pH உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கோங்க. உமிழ்நீர்
உமிழ்நீரினுடைய pH என்ன அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கான கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். உமிழ்நீருடைய pH தெரிஞ்சுனா தான் அது அசிட்டிக் நேச்சரில் இருக்குதா இல்லை அது வந்து அல்கலி நேச்சரில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அசிட்டிக் நேச்சர்னா அமிலத்தன்மை, அல்கலி நேச்சர் அப்படின்னா காரத்தன்மை. கண்டிப்பாக வந்து சலவை வந்து அமிலத்தன்மை தான். ஓகே, அதுக்காக தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய பர்பஸை அப்படின்றது நம்ம வந்து காரத்தன்மையோடைய தான் பயன்படுத்துகிறோம். அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், பேஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following statement is incorrect about aqua regia? இன்கரெக்ட் கேட்டிருக்கிறாங்க, தவறானது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கிறாங்க. எது வந்து தவறானது அப்படின்னு இது முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்கா aqua regia அப்படின்றதுனா என்னன்னு தெரியணும். ஓகே, aqua regia அப்படின்னா ராஜ திரவகம் அப்படின்னு சொல்லுவோம். ராஜ திரவகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராஜ திரவகம் அப்படின்னு சொன்னாக்கா திரவத்தின் அரசன் அப்படின்னு பேர். கிங்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம், திரவத்தின் அரசன். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3:1 அப்படின்ற இந்த ரேஷியோ வச்சுக்கோங்க. 3:1. 3 அப்படின்ற இடத்துல எப்போதுமே யார் வரணும்னா HCl வரணும். 1 அப்படின்ற இடத்துல HNO3 வரணும். அப்போ 3 பங்கு HClயும் 1 பங்கு HNO3 2 ஆசிட் ஒன்றா சேர்ந்த கலவைக்கு பேர் தான் aqua regia அப்படின்றது பேர். ஓகேவா? அப்போது இங்கே ஃபஸ்ட் இது வந்து நீரில் கரையுமா அப்படின்னு கேட்டால் நீரில் வந்து இது கரையும். ஓகே, நீரில் இது கரையும். இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பாருங்கள், ராஜதிரவகம் நீரில் கரையாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இன்சாலிபிள் இன் வாட்டர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சாலிபிள் இன் வாட்டர். அப்போ நீரில் இது வந்து கரையும். ஓகே, திரவத்தின் அரசன் இது வந்து 3:1 அப்படின்ற ரேஷியோவில் HClயும் HNO3யும் கலந்த கலவை. எப்போதும் 3 பங்கு HClயும் 1 பங்கு HNO3யும் இருக்கணும். இது வந்து ஆரஞ்சு ரெட், இதனுடைய கலர் வந்து ஆரஞ்சு ரெட், ஆரஞ்சு ரெட்டில் இருக்கும். இது லைட்டாக வந்து ஃபியூம்ஸ் வரக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்தது வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா இதனுடைய உருகுநிலை கொடுத்துருப்பாங்க, இதனுடைய கொதிநிலை கொடுத்துருப்பாங்க. மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. உருகுநிலை அப்படின்றது -42 டிகிரி செல்சியஸ் அல்லது 44 டிகிரி ஃபாரட் 231 கெல்வின் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது வந்து 108 டிகிரி செல்சியஸ் 226 டிகிரி ஃபாரட் அல்லது 381 கெல்வின் அப்படின்றது இருக்கும். ஓகே, இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து கெல்வினில் கொடுத்துருக்குறாங்க. பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட். அப்போ பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது அதனுடைய கொதிநிலை. ஓகேவா? பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது அதனுடைய கொதிநிலை. மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது அதனுடைய உருகுநிலை. அப்போது இங்கே பாருங்கள், தி பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் aqua regia is 231 கெல்வின், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் aqua regia is 381 கெல்வின் அப்படின்றது. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னாக்கா மாறி இருக்குது. அப்போ பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொதிநிலையில் என்ன வரணும் அப்படின்னாக்கா இங்கே தான் 381 கெல்வின் அப்படிங்கிறது வரணும். இதனுடைய உருகுநிலையில் 231 கெல்வின் அப்படிங்கிறது வரணும். ஓகே, அப்போது நம்மளுக்கு எது ரெண்டும் ஃபால்ஸ், எதெல்லாம் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஓகே, 4th ஒன்று இருக்குது. aqua regia used for cleaning and refining gold. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது தான். ஏன்னா இந்த ராஜதிரவகம் எதுக்காக பயன்படுது, aqua regia எதுக்காக பயன்படுது அப்படின்னா தங்கத்தை சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுது, தங்கத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக பயன்படுது. ஹார்ட் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம், பிளாட்டினம், பல்லடியம், ஓகே, இது எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்காகவும் பயன்படுது. அப்போ அதுதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ராஜதிரவகம் தங்கத்தை சுத்தம் செய்வதற்கும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது அப்படின்னு. அப்போ 4th ஒன் கரெக்டாக இருக்குது. நம்மளும் கேட்குறது வந்து இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக எரராக தான் இருக்குது. செகண்டு, தேர்டு இது மூணுமே வந்து ஃபால்ஸாக இருக்குது. அப்போ ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இது மூணுமே ஃபால்ஸாக இருக்குது. 4th ஒன் இது மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்குது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின்லையும் ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கீழ்காண்பனவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்பானிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட் இதெல்லாமே கொடுத்து அதனுடைய யூசஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா சரியாக இணைக்கப்பட்டுள்ள இணைகள் தான் கேட்குறாங்க.
கார்பானிக் ஆசிட் காற்று அடைக்கப்பட்ட பானம் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லும். நம்ம குடிக்கக்கூடிய சோடா அதை ஓப்பன் பண்ணோடனே அதுலேருந்து என்ன வரும், கேஸ் வந்து பொங்கும். அதில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து கார்பானிக் ஆசிட், அதில் அடைச்சி வச்சிருக்கக்கூடிய கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அப்போ இது கரெக்டு தான். அதுக்கு காற்று அடைக்கப்பட்ட பானம் வந்து கார்பானிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஆசிட் கார்பானிக் ஆசிட், அடைச்சிருக்கக்கூடிய கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, கார்பானிக் ஆசிடோடைய ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து H2CO3 அப்படின்றத கார்பானிக் ஆசிடோடைய ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு. ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட் எதுக்கு பயன்படுதுன்னா கருப்பு கரைகளை நீக்க, ரிமூவ் தி பிளாக் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். இது வந்து வேறு எதுக்கு பயன்படுது அப்படின்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்கும். அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்கக்கூடிய இரும்பு அயன் அண்ட் மேங்கனீஸ் டெபாசிட்ஸ் இருந்துச்சுனாக்கா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படும். அதே மாதிரி மரப்பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை தூய்மைப்படுத்த பயன்படும். அதே மாதிரி கருப்பு கரைகளை நீக்கவும் பயன்படும். அப்போ ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்றது கரெக்ட். ஓகேவா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. குவார்ட்ஸ் கிறிஸ்டல், குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்கக்கூடிய அயன் மற்றும் மேங்கனீஸ்னுடைய டெபாசிட்ஸ் இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் என்ன பயன்படுது அப்படின்னாக்கா இந்த ஆக்சாலிக் ஆசிட் பயன்படுது. நெக்ஸ்ட் பாருங்க, நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது வண்ணப்பூச்சி தயாரிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நைட்ரிக் ஆசிட் வண்ணப்பூச்சி தயாரிக்க அப்படிங்கிறதும் கரெக்டு தான். சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது வேதிப்பொருட்களின் அரசி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து குயின் ஆஃப் கெமிக்கல்ஸ் கிடையாது, இது வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஓகே, வேதிப்பொருட்களின் அரசன், வேதிப்பொருட்களின் அரசி யார் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் தான் அரசி. நைட்ரிக் ஆசிட் அப்படின்றதான் இதுதான் குயின். சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்முலா H2SO4, நைட்ரிக் ஆசிட் HNO3 நைட்ரிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட் C2H2O4 இது ஆக்சாலிக் ஆசிட். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து 3 பேர் வந்து கரெக்டாக இருக்குது. 4th ஒன் சல்ஃபூரிக் ஆசிட், இது வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறோம், இது வந்து குயின் ஆஃப் கெமிக்கல்ஸ் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து 3 இணைகள் வந்து நம்மளுக்கு சரியாக பொருத்தப்பட்டு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா சூஸ் தி இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இங்கேயுமே வந்து தவறான இணை காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸ்ட்ராங் பேசஸ் அப்படின்னு சொல்லி வலிமை மிகு காரம் அப்படின்றது NaOH அப்படின்றது நம்மளுக்கு கேட்டிருக்கிறது. முதல்ல என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கணும். இன்கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸ்ட்ராங் பேசஸ் அப்படின்றது NaOH கரெக்டு. NaOH KOH இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பேஸ். அதே மாதிரி டை அசிட்டிக் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கால்சியம் ஹைட்ராக்சைடு கரெக்டு. அதே மாதிரி மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு 2 OH கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து டைஅசிட்டிக் பேசஸ் அப்படின்னு சொல்லும். ஓகே, அப்போ 2 OH கொடுக்குது, கால்சியம் ஹைட்ராக்சைடு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அதெல்லாம் இதுவும் கரெக்டு. ட்ரைஅசிட்டிக் பேசஸ், ஓகே, ட்ரைஅசிட்டிக் பேசஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் பேரு. இதில் வந்து பாஸ்பாரிக் ஆசிட், ஓகேவா, இது வந்து என்னது பாஸ்பாரிக் ஆசிட். இதுக்கு வராது. ஓகேவா, அப்போ இங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் ஹைட்ராக்சைடு, அயன் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து ட்ரைஅசிட்டிக் பேஸுக்கு நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, ஓகே, இது வந்து அப்போ எதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து ஆசிட்டில் வரும். இது வந்து நம்ம அதே மாதிரி பிரிப்போம். மோனோ பேசிக் ஆசிட், அதே மாதிரி டை பேசிக் ஆசிட், ட்ரை பேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஒரு காரத்துவ அமிலம், இரு காரத்துவ அமிலம், 3 காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்லி எத்தனை H+ கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதில் வந்து HCl HNO3 இதெல்லாம் இதில் வந்துடும். ஒரு H கொடுக்கறதுனால 2 H கொடுக்கறதுல H2SO4 வந்துடும். அதே மாதிரி H2CO3 இதில் வந்துடும். 3 H+ கொடுக்கறதுல தான் வந்து H3PO4 வந்துடும். ஓகே, இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது HCOOH அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார்மிக் ஆசிட், CH3COH அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து அசிட்டிக் ஆசிட். HCOH அப்படின்னாக்கா ஃபார்மிக் ஆசிட்,
CH3COOH அப்படின்னா அசிட்டிக் ஆசிட். இப்போ இது வந்து எத்தனை காரத்துவம் உடையது, இது மோனோபேசிக்கா, டைபேசிக்கா, ட்ரைபேசிக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம இதில் இருக்கக்கூடிய ஹெச்சை தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி இது 2ன்னு ஆன்சர் பண்ணுறோம், இது 4ன்னு ஆன்சர் பண்ணுறோம். அப்படி ஆன்சர் பண்ணக்கூடாது. இது ரெண்டுக்குமே எத்தனை ஹெச் ப்ளஸ் இது வந்து கொடுக்கும் அப்படின்னா இது பிரியறது CH3CO H+ பிரியும். அதே மாதிரி இதுவும் CH3CO H+ தான் கொடுக்கும். அப்போ இது கொடுக்கக்கூடிய H+ எண்ணிக்கை 1, இது தரக்கூடிய H+ எண்ணிக்கையுடைய 1. அப்போ இது வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் இது வந்து மோனோபேசிக் ஆசிடுக்கான எக்ஸாம்பிள், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இங்கே பார்க்குறதெல்லாம் பேஸ் பார்த்தோம், எத்தனை OH கொடுக்குதுன்னு. இங்கே சொல்லிருக்கிறது நான் எத்தனை H+ கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போது இது வந்து நம்ம இங்கே வந்துடுவோம். ஓகேவா, இது வந்து ஆசிட்டில் கொடுத்துருவோம், இங்கே இருக்கிறதான் பேஸ் கொடுத்துருக்குறோம். அடுத்தது பாருங்கள், இரட்டை காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரட்டை காரத்துவ அமிலம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், H2SO4 H2CO3 இதுக்கான எக்ஸாம்பிள். அப்போது H2CO3 H2SO4 இதெல்லாம் இதுக்கு சொல்லிக்கலாம். அப்போது ஆப்ஷன் சி அப்படின்றதான் இங்கே வந்து தவறான இணை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா மேட்ச் ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பேசஸ் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஆக்சைடு ஆர் ஹைட்ராக்சைடு அயான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எத்தனை ஆக்சைடு அல்லது ஹைட்ராக்சைடு அயனிகளை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளுக்கு இங்கே கொஷின் கேட்டிருக்கிறாங்க. முதல்ல வந்து இதனுடைய ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சோடியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது வந்து KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸ் அப்படிங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH த்ரைஸ் அப்படின்றது அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை ஹைட்ராக்சைடோ அல்லது ஆக்சைடோ எத்தனை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், சோடியம் ஆக்சைடில் 2 விஷயம் கேட்குறாங்க. ஒன்று வந்து ஆக்சைடாக இருக்கலாம் அல்லது ஹைட்ராக்சைடாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ இது ஆக்சைடு, இதெல்லாம் வந்து என்னது ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் ஹைட்ராக்சைடு. ஃபார்மில் தெரிஞ்சால் நம்ம இதை ஈஸியாக போட்டுடலாம். அப்போ பாருங்கள், சோடியம் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரே ஒரு O தான் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரலாம், இதுக்கு ஆன்சர் வந்து 1ன்றதுனால 4ன்னு வரலாமா. அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பாருங்கள், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் எத்தனை OH இருக்குது, ஒரே ஒரு OH தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடில் பாருங்கள் எத்தனை OH இருக்குன்னா 2 OH இருக்குது, இது 2. அதுக்கப்புறம் அலுமினியம் ஹைட்ராக்சைடில் 3 OH இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1, 3 இருக்கிறது ஆன்சர் வந்து 1. அப்போ என்ன வருது 4 3. ஓகே, 4 3 2 1 அப்படின்னு வருது. ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். அப்போ சோடியம் ஆக்சைடுனா NaO, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்ரைஸ், அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது AlOH த்ரைஸ் அப்படின்றது. அப்போ ஒவ்வொன்றிலையும் எத்தனை OH வந்து ரீப்ளேஸ் ஆகுது அல்லது OH வந்து ஹைட்ராக்சைடு அயன் அல்லது ஆக்சைடு அப்படின்றது கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஃபார்முலா போட்டு இதுக்கான ஆன்சர் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். நீங்கள் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச கொஷின் தான், இருந்தாலும் ஒரு கொஷின் இது ரிலேட்டடாக பார்க்கலாம். ஆப்பிள் அப்படின்றது மாலிக் ஆசிட், எல்லாருக்கும் இதுக்கு ஆன்சர் பண்ணும். ஆப்பிள்னா மாலிக் ஆசிட், கிரேப்ஸ் அப்படின்றது திராட்சை அப்படின்றது டார்டாரிக் ஆசிட் 1, ஆரஞ்சு அப்படின்றது ஆரஞ்சில் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கும், இது 4, டீ அப்படின்றது டானிக் ஆசிட், இது வந்து 3. அப்போ 2 1 4 3 2 1 4 3 அப்படின்றது ஆப்ஷன் பி. அப்போ இதுக்கான ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, 2NaOH + CO2 இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கலாம் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சோடியம் கார்பனேட்டும் வாட்டரும் கிடைக்கும். ஓகே, இது Na2 மாறும், Na2CO3 இந்த CO2 ப்ளஸ் இது 2 ஒரு O எடுத்துப்போம். பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 2 H ஒரு O இருக்கும், அதனால் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா H2O அப்படிங்கிறது கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
இந்த கொஷின் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். which is acid in solid state அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்கிறாங்க. திண்ம நிலையில் உள்ள அமிலம் எது அப்படின்னு சொல்லி, திண்ம நிலையில் இருக்கக்கூடிய ஒரே அமிலம் எது அப்படின்னாக்கா பென்சாயிக் ஆசிட் தான் திண்ம நிலையில் இருக்கக்கூடிய அமிலம். பென்சாயிக் ஆசிட் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. பென்சாயிக் ஆசிட் அப்படிங்கிறது C6H5COOH அப்படின்றது தான் பென்சாயிக் ஆசிட். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் நான் மேலே இதுக்கான ஆன்சர் சொன்னேன். கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்றது H2SO4. ஓகேவா, இதுதான் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், ஆப்ஷன் சி. இதுவே வந்து குயின் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து நைட்ரிக் ஆசிட் சொன்னோமா, நைட்ரிக் ஆசிட் இது வந்து குயின் ஆஃப் கெமிக்கல்ஸ் மேலே சொல்லிருக்கோம், அதே கொஷின் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா பொறுத்து சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எது எது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி, பின்வருவற்றை பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு தான் எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவோம், புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூமி வெப்பமயமாதலுக்கு எது வந்து காரணமாக இருக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் காரணமாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2. ஓகே, அடுத்து பாருங்கள். NOXன்னு கொடுத்துருக்காங்க, அது NO2வா எடுத்துக்கலாம் நம்ம. இந்த NO2 அப்படின்றது எதுக்கு பயன்படுது, NO2 அப்படின்றது எதுக்கு பயன்படுதுன்னா அமிலமழைக்கு காரணமாக இருக்குது. ஓகே, இப்போ SO2 எடுத்துக்கிறோம், NO2 எடுத்துக்கிறோம். இது வந்து மழையில் இருக்கக்கூடிய வாட்டர் அது கூட சேருது. அப்போ சேரும் பொழுது இது வந்து என்னவா மாறுது அப்படின்னாக்கா H2SO4 அப்படின்னு மாறுது. இது வந்து HNO3 அப்படின்னு மாறுது. அப்போ இது வந்து சல்ஃபூரிக் ஆசிடாகவும் நைட்ரிக் ஆசிடாகவும் மாறுது. அப்போ சல்ஃபூரிக் ஆசிடாகவும் நைட்ரிக் ஆசிடாகவும் இது மாறதுனால தான் இதுதான் நம்ம அமிலமழை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அமிலமழைக்கு காரணமாக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டாங்கன்னா SO2வும் காரணம், NO2வும் காரணம். நம்மளுக்கு இங்கே NO2 கொடுத்துருக்குறாங்க. இந்த NO2 தான் எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னாக்கா அமிலமழைக்கு காரணமாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 3. ஓகே, அடுத்தது பாருங்கள். காரியம் லெட்டு. ஓகே, காரியம் லெட்டு இது வந்து எதுக்கு பயன்படுது, இது வந்து எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் மாசுபாடு கொண்டு வரதுக்கு எது காரணமாக இருக்குன்னா இந்த காரியம் காரணமாக இருக்குது. அடுத்து ஹைட்ரோகார்பன். இந்த ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிறது ஒளி வேதியியல் புகைப்பணி உருவாவதற்கான ஒரு மூலப்பொருளாக இருக்குது. இது வந்து ஆப்ஷன் 4. அப்போது 2, 3, 1, 4 அப்படின்ற ஆப்ஷன் ஏ. ஓகே, CO2 அப்படின்றது புவி வெப்பமயமாதல், NO2 அப்படின்றது அமிலமழை, காரியம் லெட் அப்படிங்கிறது நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் மாசுபாடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒளி வேதியியல் புகைப்பணி உருவாவதற்கான ஒரு மூலப்பொருளாக இருக்குது. ஓகே, CO2 அப்படின்றது குளோபல் வார்மிங், அதுக்கப்புறம் NO2 அப்படின்றது ஆசிட் ரெயின், லெட் அப்படின்றது கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் அண்டு particulate in air. அடுத்தது ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்றது an ingredient for the formation of a photochemical smoke. ஓகே, ஸோ இது ஆப்ஷன் 2, 3, 1, 4 அப்படின்ற ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்குது. குளியல் சோப் தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஃபார் மேக்கிங் பாத் சோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ்டு இன் பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரி அப்படின்னு கேட்டால் நான் ஏற்கனவே இதை பற்றி சொன்னேன். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னாக்கா சோடியம் ஹைட்ராக்சைடு வாஷிங் சோப், சோடியம் ஹைட்ராக்சைடு தான் வாஷிங் சோப்பு யூஸ் ஆகுது, வாஷிங் சோப். ஓகே, அடுத்து இருக்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் எதுக்கு பயன்படுது, பாத் சோப்பாக பயன்படுது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு. சோடியம் ஹைட்ராக்சைடு வேறு எதுக்கு பயன்படும், அந்த சலவை சோப்பு இல்லாமல் வேறு எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா பேப்பர் இண்டஸ்ட்ரியில் பயன்படுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1, 2 ரெண்டுமே கரெக்ட். குளியல் சோப் தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது, காகித தொழிற்சாலைகளில் சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறதுன்னு கூட்டிருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, 2 ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்று 1, 2 சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் யூஸ்டு டு
chiefly to dissolve the metals such as gold, platinum and palladium. தங்கம், platinum, palladium போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு முதன்மையாக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா, நான் சொன்ன கடின உலோகங்களாக இருக்கக்கூடிய தங்கம், பிளாட்டினம், பல்லடியத்தை கரைக்கிறதுக்கு அக்வா ரீஜியா தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அப்போ இதுக்கான ஆன்சர் அக்வா ரீஜியா. நம்ம இதை பார்த்தோன்னே HCl HNO3 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும், நம்ம இதை டிக் பண்ணிவிடுவோம். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து HNO2 தான். அப்போ அக்வா ரீஜியா அப்படின்றது தான் HCl ஈஸ்ட்டு HNO3. HClலும் 3 பங்கு HClலும் 1 பங்கு HNO3யும் கலந்த கலவை. அதுக்கான ஆன்சர் வந்து ராஜ திரவகம் அப்படின்றதா இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, இந்த क्वेश्चन உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चனும் கூட. போர்டாக்ஸ் மிக்சர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. போர்டாக்ஸ் மிக்சர்னா யார் அப்படின்னு சொல்லி ஒரு क्वेश्चन கேட்டிருக்கிறாங்க. காப்பர் சல்ஃபேட்டோட கால்சியம் ஹைட்ராக்சைடு ரெண்டும் சேர்ந்தக்கூடிய கலவைக்கு பேர் தான் போர்டாக்ஸ் மிக்சர் அப்படிங்கிறது பேர். காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதை மெமரி கூட பண்ணி வச்சுக்கோங்க. போர்டாக்ஸ் மிக்சர், போர்டாக்ஸ் கலவை என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, காப்பர் சல்ஃபேட்டோட கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்த கலவைக்கு பேர் தான் போர்டாக்ஸ் மிக்சர் அப்படின்றது பேர். ஓகேவா, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதனால் இந்த போர்டாக்ஸ் மிக்சர்னால் இது 2 பேரில் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து இந்த போர்டாக்ஸ் மிக்சர் அப்படின்ற பேர் இது என்னவா பயன்படுது அப்படின்னாக்கா, பூஞ்சைக்கொல்லியாக பயன்படும். ஃபங்கிசைட். ஓகே, பூஞ்சைக்கொல்லியா காளான் கொல்லியா பயன்படக்கூடியதாக வந்து என்னன்னாக்கா இந்த போர்டாக்ஸ் மிக்சர் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நைட்ரிக் அமிலத்தின் பயன்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் மேட்ச்டு வித் யூசஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிடில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், விவசாயத்தில் உரமாக பயன்படும் அம்மோனியம் நைட்ரேட் என்ற சேர்மத்தை தயாரிக்க பயன்படுகிறது. கரெக்டான ஆன்சர் தான் இது. நைட்ரிக் ஆசிட் அப்படின்னாலே செயற்கை உரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அந்த செயற்கை உரமாக பயன்படக்கூடிய அம்மோனியம் நைட்ரேட், இந்த அம்மோனியம் நைட்ரேட் என்ற சேர்மத்தை தயாரிக்க எது பயன்படுதுன்னா நைட்ரிக் ஆசிட் பயன்படுது. சாயங்கள் தயாரிக்க பயன்படுது. வண்ணப்பூச்சுக்கள், அப்போ மருந்துகள், ட்ரக்ஸு, பெயிண்ட்டு, டை. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருப்போம். ட்ரக்ஸு அப்படின்றது மருந்துகள், பெயிண்ட் அப்படின்றது வண்ணப்பூச்சுக்கள், அதுக்கப்புறம் டைங்கிறது சாயங்கள். இதெல்லாம் தயாரிக்க பயன்படும். மரப்பொருட்களை தூய்மையாக்க நம்ம பார்த்துருக்கோம். இந்த மரப்பொருட்களை தூய்மையாக்கிறதுக்கு என்ன பயன்படுச்சு அப்படின்னாக்கா, இதுக்கான ஆன்சர் வந்து ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் தான் பயன்படும். இதுக்கு வந்து ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம். அப்போது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கள். மேட்ச் தி ஃபாலோவிங் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கெமிக்கல்ஸ் அதனுடைய கமர்ஷியலி நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வேதிப்பொருட்கள் வணிக ரீதியாக அழைக்கப்படும் பெயர் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள், சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் அப்படின்னா Na2CO3 சோடியம் கார்பனேட். சோடியம் பைகார்பனேட் NaHCO3 சோடியம் பைகார்பனேட். சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. ஓகே, அப்போது வாஷிங் சோடா அப்படின்னு அழைக்கப்படுறது தான் வந்து யார் அப்படின்னா சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் வாஷிங் சோடா அப்படின்னு அழைக்கப்படும். அப்போ இதுக்கான ஆப்ஷன் 3. அடுத்தது பேக்கிங் சோடா அப்படின்னு அழைக்கப்படுறது தான் சோடியம் பைகார்பனேட். இது 2. அடுத்தது வந்து பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது காஸ்டிக் சோடா அப்படின்னு அழைக்கப்படுது. காஸ்டிக் சோடா அப்படின்னு அழைக்கப்படுறது சோடியம் ஹைட்ராக்சைடு. இது 4. இப்போ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு அழைக்கப்படும். இதுக்கான ஆன்சர் 1. அப்போது 3241 3241 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்ட்ராங் பேசஸ் are bases which ion is completely in aqueous solution. Example, sodium hydroxide, potassium hydroxide. Weak bases are bases that ion is partially in aqueous solution அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஹைட்ராக்சைடும். இப்போ நம்ம பார்க்கலாம், இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துப்போம். இந்த டெஸ்ட் டியூப்பில் வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த வாட்டரில் நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னா ஆசிடை ஆட் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். இதுலேயும் நம்ம வாட்டர் இருக்குது. இப்போ இதுலேயும் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா ஒரு ஆசிடை ஆட் பண்ணுறோம்.
ஓகே, ஒன்றில் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா HCl ஆட் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று வந்துல என்ன இருக்குது அப்படின்னாக்கா அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்குது. அசிட்டிக் ஆசிடோடைய ஃபார்முலா வந்து என்னன்னாக்கா CH3COH அப்படின்றது தான் அசிட்டிக் ஆசிட். இப்போ ரெண்டுமே இதுக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னா இதில் ஃபுல்லாக H+Cl- அப்படின்னு சொல்லி அயான்ஸ் டிசோசியேஷன் அப்படிங்கிறது இங்கே நடந்துடும். ஆனால் இங்கே வந்து இங்கே நம்ம எவ்வளோ HCl உள்ளே சேர்த்தோமோ அது ஃபுல்லாகவே அயன்ஸ் ஆகிடும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபுல்லாக ஆகாது, கொஞ்சம் மட்டும் கரைஞ்சிட்டு கொஞ்சம் CH3COH அப்படின்னு சொல்லி அது கரையாமல் அப்படியே என்ன இருக்கும்னா தண்ணிக்குள்ளாரவே இருக்கும். அப்போ யார் முழுசாக கரைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு பேர் ஸ்ட்ராங் ஆசிட்னு பேர், யார் முழுசாக கரையிலேயே உங்களுக்கு பேர் வீக் ஆசிட் அப்படிங்கிறது பேர். அப்போ இங்கே நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கனாக்கா வலிமை மிகு காரங்கள் நீர்த்த கரைசல் முழுவதும் அயனிகளாக மாறும். NaOH KOHன்னு கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டும் கரெக்டானது. வலிமை குறைந்த காரங்கள் நீர்த்த கரைசலில் பகுதியளவே அயனி உருகின்றன. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுவும் கரெக்ட். சரியா? நான் இப்போ வந்து கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆசிடுக்கு கொடுத்துருக்குறேன், இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பேஸுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து HClக்கு பதிலாக NaOHஓ அல்லது KOHஓ நம்ம இதில் ஆட் பண்ணோம்னாக்கா இது முழுசாக அயன்ஸாக மாறிடும். ஓகே, அப்போ கம்ப்ளீட்லி அயனைஸ்டு இன் வாட்டர். இந்த இடத்துல அசிட்டிக் ஆசிட் போட்டிருக்கோமா, இது ஆசிட். ஆசிடுக்கு பதிலாக இந்த இடத்துல அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு போட்டால் இது முழுசாக கரையாது, தண்ணியில் அப்படியே இருக்கும். அதனால இது வந்து வீக் பேஸ் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ரெண்டுமே இதுக்கான கரெக்டு தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1, 2 கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி பொறுத்துக்க கேட்டிருக்கிறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது எதுக்கு பயன்படும் அப்படின்னாக்கா சோப்பு தயாரித்தல். நம்ம பார்த்தோம் இல்லையா, சலவை சோப் தயாரிக்கிறதுக்கு, வாஷிங் சோப்புக்கு எது பயன்படுது, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுது. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர் ஆஃப் சோப். அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு கட்டிடங்களுக்கு வெள்ளை பூச சுண்ணாம்படிக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னேன். அப்போ இது ஒன்று. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது மெடிசன் ஃபார் ஸ்டொமக் டிசார்டர். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து அல்சர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா, அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். அல்சர் அப்படின்றது சாப்பிடாம இருந்தால் வரும். சில டைமில் நம்மளுடைய வயிற்றில் நம்ம உணவை செரிமானம் செய்யறதுக்காக இயற்கையாகவே நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அந்த ஆசிட்னுடைய அளவு அதிகமாக இருக்கும் பொழுதும் அது வந்து அசிடிட்டியாக அல்சராக ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன செய்வாங்க, ஒரு ஜெலிசில் மாதிரியான ஒரு சிரப் கொடுப்பாங்க. அப்போ அது நம்ம வந்து குடித்தோன்னா அது சரியாகும். அப்போ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதில் வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் இருக்கும். ஓகேவா? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து என்ன இருக்குன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். இது ரெண்டும் தான் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா இந்த வயிற்றுக்கோளாறு பிரச்சனைக்கு மருந்தாக பயன்படும். ஓகே, வயிற்றுக்கோளாறு பிரச்சனைக்கு மருந்தாக பயன்படக்கூடியது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும். இப்போ நீங்கள் இந்த ஈனோ மாதிரியான விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ஆண்டாசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டாசிட் அப்படின்னாக்கா அமில நீக்கி அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அப்போ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது இந்த மெடிசன் ஃபார் ஸ்டொமக் டிசார்டருக்கு. அப்போ இதனுடைய ஆப்ஷன் வந்து 4. அடுத்தது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது ரிமூவ் கிரீஸ் ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் கிளாத், துணிகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கரைகளை நீக்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2. ஓகே, அப்போ கரை நீக்கி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம அமிலத்திலையும் பார்க்கணும், காரத்திலையும் பார்க்கணும். அமிலத்தில் பார்க்கும்பொழுது ஆக்சாலிக் ஆசிட் பார்த்தோம், அதுதான் வந்து கருப்பு கரையை நீக்க பயன்படுச்சு. குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் அயன் டெபாசிட்ஸை நீக்கிறதுக்கு பயன்படுச்சு. மரப்பொருட்களை தூய்மைப்படுத்த பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது ஒரு பேஸில் பார்க்கும்போது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு துணிகளில் இருக்கக்கூடிய கரைகளை நீக்கிறதுக்கு தான் எது பயன்படும்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படும். அப்போ இங்கே ஆப்ஷன் பாருங்கள் 3, 1, 4, 2 அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் பியில் இருக்குது. இதனுடைய ஆப்ஷன் ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கூற்றுக்களை ஆராய்க அப்படிங்கிறது இருக்குது. அதிக அமிலத்தன்மை உடைய மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல. இது வந்து கரெக்டு தான். கூற்று வந்து கரெக்டு. ஒரு மனித உடலாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, இது வந்து காரத்தன்மையில் தான் இருக்கணும், அல்கலி நேச்சரில் தான் இருக்கணும், அசிடிக் நேச்சரில் இருக்கக்கூடாது, அமிலத்தன்மையில் இருக்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அதிக அமிலத்தன்மை உடைய மண் வந்து தாவர வளர்ச்சிக்கு ஏற்றது கிடையாது, காரத்தன்மையில் தான் இருக்கணும். அப்போது இது வந்து கரெக்டு. அடுத்த பாருங்கள், சுண்ணாம்பு கற்கள் அல்லது மரக்கட்டைகளை எரிப்பதனால் கிடைக்கக்கூடிய சாம்பல் மண் வந்து காரத்தன்மை நடுநிலையாக்க பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் கரெக்டு தான். அப்போ வந்து நம்ம அதை வந்து
நியூட்ரல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும்? சுண்ணாம்பு கற்கள், லைம்ஸ்டோன், அதுக்கப்புறம் ஆஷ், நம்ம மரத்தை எரிக்கிறனால வரக்கூடிய இந்த எரிப்பதனால கிடைக்கக்கூடிய சாம்பல், இதெல்லாம் வந்து அந்த நடுநிலைப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான், இரண்டும் சரி. ஆப்ஷன் சி. அடுத்து எந்த வகை மண்ணில் நெல் வளரும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க? அமிலத்தன்மை, காரத்தன்மை, புளிப்புத்தன்மை. இது ஞாபகம் வச்சுக்கிங்க, அமிலத்தன்மை உள்ள மண்ணில் நெல். ஓகே, இதில் ஆப்ஷன் தப்பாக இருக்குது. நெல் வந்து அமிலத்தன்மை மண்ணில் தான் நல்லா வளரும். அமிலத்தன்மை மண்ணில் நெல், காரத்தன்மை மண்ணில் வந்து சிட்ரஸ் பழங்கள், சிட்ரிக் அமிலம் இருக்கக்கூடிய பழங்கள், அதான் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்கிறோம், சிட்ரஸ் பழங்கள். நடுநிலைத்தன்மையில் இருக்கக்கூடிய மண்ணில் வந்து கரும்பு. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கணும். அமிலத்தன்மை இருக்கக்கூடிய மண்ணில் நெல் நல்லா வளரும். அதே மாதிரி காரத்தன்மை இருக்கக்கூடியதில் வந்து சிட்ரஸ் பழங்கள், நடுநிலை தன்மை இருக்கக்கூடியதில் கரும்பு நல்லா வளரும். இங்கே வந்து கேட்டிருக்கிறது வந்து அசிட்டிக் சாயில தான் வந்து இந்த நெல்லுடைய growth வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சூஸ் தி இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சூஸ் தி இன்கரெக்ட் பேர். யூரிக் ஆசிட், யூரிக் அமிலத்தில் யூரினில் யூரிக் ஆசிட் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டு. இங்கே கேட்குறது இன்கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்கிறாங்க. யூரினில் யூரிக் ஆசிட். அடுத்து வந்து ஸ்டேரிக் ஆசிட் அப்படிங்கிறது கொழுப்பில் வந்து ஸ்டேரிக் ஆசிட். அடுத்து வந்து கெட்டுப்போன வெண்ணெயில் கோலிக் ஆசிட் கிடையாது, பியூட்ரிக் ஆசிட்ல தான் கெட்டுப்போன வெண்ணெய். அடுத்து வந்து கத்திரிக்காயில் அஸ்கார்பிக் ஆசிட். அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்கள். ஓகே, தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தேனி, இங்கே என்னென்னா எறும்பு தேனிலாம் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல என்னத்தை செலுத்தும் அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட் நம்ம உடம்புல செலுத்துரும். இதுவே குளவியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த குளவியாக இருந்துச்சுனாக்கா இது வந்து அல்கலி நம்ம உடம்புல செலுத்தும், அல்கலி. ஓகே, வேளாண்மையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வேளாண்மையில் வந்து அமிலத்தன்மையோ காரத்தன்மையோ இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து நியூட்ரல் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இங்கே என்னன்னாக்கா தேனியோ இரும்போ இருந்துச்சுன்னா உடம்புல செலுத்தக்கூடியது ஃபார்மிக் அமிலம். இது வந்து நம்ம எப்படி நடுநிலையாக்கலாம் அப்படின்னு கேட்டால் கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம சேர்த்தோன்னா இது வந்து நடுநிலை ஆகிடும். அதே மாதிரி குளவி கொட்டிடுச்சு அப்படின்னு கேட்டால் குளவி வந்து கொட்டுறது வந்து நம்ம உடம்புல செலுத்தக்கூடியது அல்கலி. ஓகே, அல்கலி. அப்போ அதை எப்படி நடுநிலைப்படுத்த முடியும்னா வினிகர் அப்படின்னு சொல்லக்கூடியது அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட்டை செலுத்தணும்னாக்கா நம்ம வந்து அதை நியூட்ரல் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது நம்ம உடம்புல செலுத்துறது அமிலம், அதனால் ஒரு பேஸை கொடுத்து நியூட்ரல் பண்ணிடுறோம். இது நம்ம உடம்புல செலுத்துறது ஒரு பேஸ், அதனால் இது வந்து நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா ஒரு அமிலத்தை கொடுத்து நம்ம நியூட்ரல் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கே வந்து வேளாண்மையில் அமிலத்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, சுண்ணாம்பு, அந்த மரத்தில் எதுக்குனால வரக்கூடிய சாம்பல், அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா இங்கே வந்து நியூட்ரல் பண்ணிக்கலாம். பற்சிதைவுக்கு காரணம் என்ன? பற்சிதைவுக்கு காரணம் என்னன்னா நம்ம சலைவா வந்து அமிலத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அமிலத்தன்மை, இந்த அமிலத்தன்மை இருக்கிறனால நம்ம பற்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எனாமல் அப்படிங்கிறது தேய்மானமாகும். ஓகேவா, எனாமல் தேய்மானமாகும். இந்த எனாமல் அப்படின்றது என்னத்தால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது வந்து கால்சியம் பாஸ்பைடு. கால்சியம் பாஸ்பேட் அப்படின்ற ஒரு சேர்மத்தால் ஆனதுன்னு சொல்லுவாங்க.
அப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து அமிலத்தை பயன்படுத்தக்கூடியது, நம்ம என்ன செய்யணும், காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பர்பஸே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அப்போ இங்கே வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா தவறான இணை அப்படின்றது ஆப்ஷன் டி தான் தவறானது. நம்ம வந்து பற்சிதைவு அப்படின்றது வந்து நம்ம சலைவாவில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை தான் காரணமாக இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஒரு காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பர்பஸை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ இங்கே டேரெக்டாக அமிலம்னே கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான ஆன்சர் கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Which acid is not kept in glass bottles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த அமிலத்தை கண்ணாடி குடுவையில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி HF தான் நம்ம கண்ணாடியில் வைக்க முடியாது, ஏன்னா இது கண்ணாடி பாட்டிலை அரிச்சிரும். ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து HF. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நம்மளுக்கு கேட்டுது. ஓகே, ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா ஆசிட் பேஸில் ஒரு 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இதில் பார்த்துருக்குறோம். இது இல்லாமல் இந்த ஆசிட் பேஸில் இன்னும் ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆசிட் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி நம்ம அது இன்னும் ஒரு 2-3 கொஷின்ஸை வந்து அடுத்த கிளாஸில் நம்ம அதை சேர்த்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு 25 கொஷின்ஸை ஆசிட் பேஸ் நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். நம்ம அடுத்த ஒரு லெசனில் அடுத்த ஒரு 25 கொஷினோட நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.